வணக்கம் நேயர்களே. வெற்றி படிக்கட்டு உங்கள் வாழ்க்கையின் வெற்றியாக அமையட்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. ஒரு காரியத்தை வெற்றியடை செய்ய வேண்டும் என்று சொன்னால் தொடர்ந்த முயற்சி, அந்த முயற்சியில் 100% ஈடுபாடு அது இருந்தால் நிச்சயமாக எந்த காலத்திலும் வெற்றி கிடைக்கும். கம்பராமாயணத்திலே பார்ப்பீர்கள், சீதையை ராவணன் கடத்தி சென்று விட்டான் என்று தெரிந்த பின் அங்கே இலங்கைக்கு பாலம் அமைத்தார்கள். ராமனுக்கு உதவியாக சுக்ரீவனும் அவனது வானர படைகளும் அந்த கடலில் பாலம் போடுவதற்கு கற்களையும் மலைகளையும் பிடுங்கி கொண்டு போட்டார்கள். அதே நேரத்தில் அனுமனும் பல மலைகளை பிடுங்கி அந்த பாலம் அமைப்பதற்கு உறுதுணையாக இருந்தார். ஒரு நாள் அங்கே சுமேரு மலை அனுமனை பார்த்து கேட்டது, அனுமனே, ராமனின் பாதம் என்மேல் பட வேண்டும், எனவே சுமேரு மலையாக என்னையும் நீ அங்கே கொண்டு சேர்த்து விடு என்று அனுமனிடம் கேட்டது. அனுமனும் சுமேரு மலையை எடுத்து அங்கே பாலம் அமைக்கின்ற இடம் சென்ற பொழுது ஏற்கனவே பாலம் முடிந்துவிட்டது. ராமரிடம் சொன்னபோது ராமர் சொன்னார், அனுமனே, பாலம் கட்டியை முடித்தாகிவிட்டது, சுமேரு மலையை அதே இடத்திலே வைத்துவிட்டு வா என்று அனுமனிடம் சொன்னார். சுமேரு மலையும் ராமனின் பாதம் படுமே என்று நான் நினைத்து என்னையும் பயன்படுத்துவீர்கள் நினைத்தேன், ஆனால் முடியவில்லை என்று சொன்னபோது ராமர் சொன்ன கருத்தாக அனுமன் சொன்னார், காத்து இரு, அந்த சிந்தனையோடு இரு, உனக்கு வாழ்க்கை கிடைக்கும் என்று அனுமன் சொன்னார். இது நடந்த யுகம் தாண்டி அடுத்து துராபத யுகத்தில் அங்கே கோவர்த்தனகிரி மலையாக அந்த சுமேரு மலை இருந்தது. அங்கே கிருஷ்ணருக்கும் இந்திரனுக்கும் தகராறு. இந்திரன் பெரும் மழையும் காற்றையும் வரவழைத்து அங்கே யாதவ மக்களை எல்லாம் துன்புறுத்தினார். அவர்களுக்கு ஆதரவாக கிருஷ்ண பரமாத்மா அந்த மலையின் அடியில் இந்த பசுக்களையும் அந்த யாதவர்களையும் அங்கே உட்கார வைத்து தன் கைகளால் அந்த கோவர்த்தனகிரி மலையை உயர்த்தி கொடையாக பிடித்தார். அப்பொழுது அந்த சுமேரு மலை நினைத்தது, போன யுகத்தில் அந்த நாராயணன் ராமராக பிறந்தார், இந்த யுகத்தில் அந்த நாராயணர் கிருஷ்ணராக இருக்கிறார், எனவே கிருஷ்ணனின் அந்த கைப்படுவதற்கும் அந்த பாதம் படுவதற்கும் நான் கொடுத்து வைத்தவன் என்று அங்கே மகிழ்ச்சி விட்டது. அதை கேட்ட அந்த கிருஷ்ணர் சொன்னார், இன்னும் உனக்கு பெருமை கிடைக்கப் போகிறது, இந்த யாதவர்களெல்லாம் நீ காப்பாற்றினாய், அடுத்த பிறவில் நீ மலையாக வருவாய், அந்த மலை ஒவ்வொன்றாக வளர்ந்து 7 மலையாக மாறும், அங்கே அந்த வெங்கட்ரமணா என்று சொல்லுகின்ற அந்த திருமால் அங்கே வருவார், எனவே நீ இன்னும் பெருமைப்பட போகிறாய், எல்லா மக்களும் அங்கே வந்து உன்னை வழிபடுகின்ற ஒரு ஸ்தலமாக நீ அங்கே 7 மலையானை தாங்குகின்ற 7 மலையாக நீ இருப்பாய் என்று அங்கே கண்ணன் சொன்னார். பொறுமையாக இருந்து ராமர் பாதம் படவில்லையே என்று ஏங்கிய சுமேரு மலைக்கு அங்கே கண்ணனின் கால்களும் கைகளும் அங்கே பட்டன. 7 மலையானை தாங்குகின்ற அந்த ஒரு பெரிய பொறுப்பும் அந்த சுமேரு மலைக்கு கிடைத்தது. காலத்தால் காத்திருந்து தான் நினைத்த காரியத்தை முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டால் எவ்வளவு பொறுமையாக இருக்கிறோமோ, எவ்வளவு நிதானமாக செயல்படுகிறோமோ, நிச்சயம் நமக்கு வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றி தொடர்ந்த வெற்றியாக இருக்கும் என்பதற்காகத்தான் இந்த வரலாற்றை உங்களுக்கு சொன்னேன். மீண்டும் உங்களை நாளை காலை 7 மணிக்கும் இரவு 7 மணிக்கும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.